ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க மீன் வறுக்கிறோம். மசாலா எல்லாம் பெசரி மீன் துண்டு துண்டாக வச்சு பாறை மீன் வறுத்து விட்டுருக்கோம். இந்த பாருங்க குழம்புக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். நண்டு மசாலா, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி அதில் பெசரி விட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி செஞ்சுருக்கோம். இது ஒரு நாளைக்கு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம நண்டு மசாலா. பாருங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. சூப்பராக மசாலா எல்லாம் அரைச்சி போட்டால் மீன் குழம்பு நிறைய போட்டிருக்கேன். அந்த மீன் குழம்பு மாங்காய்லாம் அரைச்சி போட்ட மீன் குழம்பு. இப்போ பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி போட்டாச்சு. மீன் வச்சுருக்கோம், மீன் எடுத்து போடணும். மீன் போடுறோம் பாருங்கள், குழம்புல மீன் சேர்த்துக்கிறோம். சாதம் கொதிச்சிட்டு இருக்குது. காலையில் வேறு சாதம் வடித்தோம் ஸ்கூலுக்கு, அதில் கொஞ்சம் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சமாக வடிக்கிறேன். பாருங்கள் இது எப்படி மீன்னா மசாலையெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது மேலே மீன் எடுத்து வச்சு வறுக்கணும். அது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுமாதிரி தான் இப்போ மீன் வறுத்துட்ருக்கோம். இது நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.